I never made it, but I know what it takes. I'm motivated. இப்போ நம்ம நோன்பு கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரிசி வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது குருணா மாதிரி. 1 கப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா. நமக்கு கஞ்சிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ் வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை. தேங்காய் வந்து நம்ம பால் எடுத்து சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். எறா அதாவது ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதை கைமா மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் வந்து பட்டாணி, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ். இந்த 2 வீட்டில் இருந்தது, நம்ம எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டங்கள் போடும்போது சொல்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. நம்ம சிறுபருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். குக்கர் வந்து நல்லா ஹீட்டான உடனே நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம அதில் போட்டுடலாம். பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக போட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை. கஞ்சிக்கு வந்து அரிசி எல்லாம் வேகும்போது இதுவும் நல்லா வெந்துடும். சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ வந்து நான் ஸ்பைசஸ் போடுறேன். அது வந்து நான் மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கஞ்சிக்கு வந்து நம்ம கஞ்சி குடிக்கும்போது இடையில இந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் வந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிறது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து எறாவை வந்து நல்ல பொடிசாக கைமா மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் முட்டைகோசு, பச்சை பட்டாணி, நம்ம எல்லாத்தையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயில் வந்து எறா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். அப்புறம் நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுடலாம். மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து குழம்பு மசாலா இருக்குல்ல, கறி மசாலா பொடி. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டனோ இந்த மாதிரி ஏதாவது சேர்த்தா தான் இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போடணும். நம்ம நார்மலாக போட்டதாக இருந்தால் ஒயிட்டாகவே நம்ம வச்சிடலாம். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு தண்ணியோட அளவு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு 10-12 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். நமக்கு கஞ்சியோட திக்னஸை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 6-7 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம பார்த்துட்டு தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் எப்படி சேர்க்குறோமோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் தண்ணி. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நான் கழுவி வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் கரெக்டாக போட்டு எடுத்துடலாம். இங்கே வந்து நான் உடச்சி தானே போட்டிருந்தேன் அரிசியை, அதனால நமக்கு அழகாக ஒன்று போல் நல்லா வெந்துட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இங்கே எங்கள் வீட்டிலலாம் வந்து கஞ்சி வந்து நல்ல லிக்யூடாக இருக்கணும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். நமக்கு சிக்கன் மட்டனில் போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸில் போடலாம். நமக்கு இறால வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். எனக்கு கம்மியாக இருந்துச்சு, நான் அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன்.